வணக்கம். இந்த பதிவுல அத்தாரிட்டி பயஸ் தமிழ்ல அதிகார சார்பு பத்தி பார்ப்போம். ஒருவரின் அதிகாரம், பதவி, புகழ் அல்லது அந்தஸ்தின் அடிப்படையில அவங்க சொல்றத கேள்வி கேட்காம ஏத்துக்குவோம். அப்படி இல்லைன்னா கண்மூடித்தனமா நம்புவோம். இத அதிகார சார்புன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆராயக்கூடாது. அனுபவிக்கணும். சின்ன வயசுல கேட்ட கதைய இந்த பதிவுக்கு ஏத்த மாரி கொஞ்சம் மாத்திருக்கேன். அமாவாசை இருட்டுல துல்லியமா வேட்டையாடிய ஆந்தைய பாராட்டிய சிங்கம், நானும் இரவுல வேட்டையாடுவேன். ஆனா பலமுறை தோல்வி அடைஞ்சிருக்கேன். இந்த ஆந்தை சத்தம் இல்லாம மிக துல்லியமா பறந்து வந்து எலிய தாக்கிச்சு. அதனால இன்னிலிருந்து ஆந்தை தான் காட்டுக்கு ராஜான்னு பெருந்தன்மையா அறிவிச்சுது. அதை கேட்டு கடுப்பான கழுகு, ராத்திரியில துல்லியமா பார்க்க தெரிஞ்ச ஆந்தையால பகல நம்மள மாதிரி பார்க்க முடியுமான்னு நரிக்கிட்ட கேட்டுச்சு. அதுக்கு நரி, ராஜாவே சொல்லிட்டாரு, அமாவாசை இருட்டிலேயே பார்க்க முடிஞ்ச ஆந்தையால நானும் நீயும் சர்வசாதாரணமா பார்க்குற பகல்ல பார்க்க முடியாதா? கவனிக்க வேண்டிய வார்த்தை, ராஜாவே சொல்லிட்டாரு. அதிகார சார்பு ரெண்டு விதமா நடக்குங்க. அதிகாரத்தில் இருக்கிறவங்கள நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப மரியாதை வச்சிருப்போம். அப்படி இல்லைன்னா அவங்க மேல நம்மளுக்கு பயம் இருக்கும். ரெண்டுத்துக்கும் உதாரணம் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப உலக விஷயம் தெரியும், மாவீரன் அலெக்சாண்டருக்கே குரு அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு, நாம் இதயத்திலிருந்து யோசிக்கிறோன்னு, மற்றும் உணர்ச்சிக்கான காரணமும் இதயம் தான் சொல்றாரு. இதயம் உயிர் வாழ முக்கியமான விஷயம் தாங்க. ஆனா இதயத்திலிருந்து யோசிக்கிறோம்னு சொல்றதெல்லாம் அபத்தம் தான். இப்போ வரைக்கும் இதயத்தை கேட்டு வேலை செய்யணும்னு சொல்றதும், இரக்கத்தை இதயத்தோட ஒப்பிடுறதும் சரியாகாது. இதுக்கெல்லாம் காரணம் மூளை தான். இடி அமீன் உகாண்டால உட்காந்துக்கிட்டு உலகத்தையே ஒலிக்கினாருங்க. அவருக்கு பொருளாதாரம் தெரியல. அவர்கிட்ட சிலர், நம்ம நாட்டுல பணம் இல்லைன்னு சொன்ன உடனே, என்னது, நம்ம நாட்டுல பணம் இல்லையா? அச்சடிக்க வேண்டியது தானே, இதை போய் என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னாங்க. அதுக்கு எதிரா யாரும் எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா இடியம்மீன் வெறும் அதிகாரி இல்ல, சர்வாதிகாரி. அதனால அவருக்கு புத்தி சொல்றது, என்ன ஒரு புத்திசாலித்தனம். நமக்கு யாராவது ஏதாவது செய்தி சொன்னாங்கன்னா குறள் எண் 423 நினைவில் வச்சுக்கோங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நன்றிங்க.